எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல கோடான படைப்புகளை படைத்திருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே தரத்தில் இறைவன் ஆக்கவில்லை. அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்துவிட்டு அவர்களில் மிகச்சிறந்தவர்களாக ரசூல்மார்களை, நபிமார்களை ஆக்கினான். பூமியை படைத்துவிட்டு புனித பூமிகளாக மக்கா, மதீனா நகரங்களை அல்லாஹு தஆலா ஆக்கினான். சுவர்க்கங்களை படைத்துவிட்டு அதில் உயர்ந்த சுவனமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா ஆக்கினான். உணவுகளை படைத்துவிட்டு ஜம்சம் நீரை பரக்கத் பொருந்திய ஒரு நீராக இறைவன் ஆக்கினான். அதே போன்று காலத்தை படைத்த இறைவன் அதிலே மிக மிகச் சிறந்த காலமாக, பொற்காலமாக ரமலான் மாதத்தை இறைவன் ஆக்கியிருக்கிறான். அப்படியான ஒரு மாதத்தை தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தினங்களில் நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தில் முழு நன்மைகளையும் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தித்து அல்லாஹு தஆலா கபூல் செய்த ஒரு ரமலான் மாதமாக இறைவன் இம்மாதத்தை ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு, சகோதரர்களே, ரமலான் மாதம் ஏன் சிறப்பிக்கப்பட்டது? ரமலான் மாதத்தால் அல் குர்ஆனுக்கு சிறப்பு வந்ததா, அல் குர்ஆனால் ரமலான் மாதத்திற்கு சிறப்பு வந்ததா? ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம்தான் ரமலானுடைய மாதமும். ஆனால் ஏன் அதிலே இவ்வளவு சிறப்புகள் வந்தன என்றால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று இறைவன் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் 23 ஆண்டுகளாக காலையிலும் மாலையிலும், மழை காலமும் வெயில் நேரமும் இரவும் பகலும் என்று சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல் இறக்கப்பட்டது. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது என்று சொல்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் அதை இறக்கினோம். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ரமலானில் இறுதில் 10 ஒற்றைப்பட்ட இரவுகள். லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் ரமலான் மாதத்தில் இருக்கிற ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த மாதத்தின் புனிதங்களை பாருங்கள். குர்ஆனால் தான் அந்த புனிதம் வந்தது, வேறு ஒரு காரணம் கிடையாது. ஒரு இரவு 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் கொண்ட ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் அல்ல, அதை விட சிறந்தது. 1000 மாதங்களை கணக்கிட்டாலே 83 ஆண்டுகள். அதிலே ஒருவர் அமல் செய்வதற்கு பாக்கியம் கிடைத்தல் என்பது 5 மணித்தியாலம் 8 மணித்தியாலங்கள் எங்களுடைய ஆயுளை தாண்டிய ஒரு பாக்கியம். 83 ஆண்டுகள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆனை அல்லாஹு தஆலா அடிவானத்திற்கு இறக்குகிறான். பைத்துல் இஸ்ஸா அதற்கு இறக்குகிறான். அங்கிருந்து மொத்தமாக அங்கே வருகிறது. அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தேவைக்கு, சூழலுக்கு ஏற்றால் போல் அல்லாஹு தஆலா இறக்கி கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக. கடைசியாக 23 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் மீட்கப்படுவீர்கள். நீங்கள் செய்த அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவீர்கள், யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்கிற வசனம் இறுதியாக இறக்கப்படுகிறது. குர்ஆனுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த குர்ஆன் மீது
எங்களுக்கு இருக்கின்ற கடமைகள் என்ன? குர்ஆனை நானும் நீங்களும் எந்த இடத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் தாபியீன்களும் இதை எந்த ஸ்தானத்தில் வைத்தார்கள்? சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுன் கடல் பிளந்து அல்லாஹு தஆலா கரை சேர்க்கிறார். உலகமாக அதிசயம். அதற்கு நன்றி கடனாக அவர்கள் நோற்றது ஒரு நோன்பு, ஆஷுரா நோன்பு. அல்லாஹ் அல் குர்ஆனை தந்துவிட்டு ஒரு மாதம் நோன்பு நோக்க சொல்கிறான். அப்படி என்றால் உலகமாக அதிசயம் கடல் பிளந்தது. அதற்கு முன்னாடியும் நடக்கவில்லை அப்படி ஒரு நிகழ்வு, அதற்கு பிறகும் நடக்கவில்லை. அதற்கு ஒற்றை நோன்பு. குர்ஆன் வேதத்தை தந்த ரப்புல் ஆலமீன் ஒரு மாதம் நோன்பென்கிறான். அப்படி என்றால் இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெருமதியான ஒரு அம்சம் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். மலக்குமார்களின் மிக பிரம்மாண்டமான படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமந்து வந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். ஷரியாவிலே, மார்க்கத்திலே மிகச்சிறந்த ஷரியா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. தூதர்களிலே மிகச்சிறந்த உச்சமான தூதரை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்த வேதங்களில் மிகச்சிறந்த வேதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு, எங்களை கண்ணியப்படுத்திய விதம், நாங்கள் குர்ஆனிய சமூகம், அதனால் கண்ணியப்படுத்தப்பட்டோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வேதத்தோடு எங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ஒரு விடுத்தம் ஓதி முடிப்பார்கள். குர்ஆனை முழுவதும் அழகாக நேர்த்தியாக ஓதி முடிப்பதற்கு ஒரு 10 மணித்தியாலம் 11 மணித்தியாலம் தேவை என்றால் ஒரு நாளையில் ஒவ்வொரு நாளும் ஓதி முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உங்களுக்கு சுமை, இப்படி செய்ய வேண்டாம், மாதத்தில் ஒரு முறை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள். அவர் யா ரசூலல்லாஹ் அதை விட அதிகப்படுத்த என்னால் முடியுமாங்கிறாங்க. அப்படி என்றால் நீங்கள் 2 முறை மாதத்தில் ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் என்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் அதை விட அதிகம் ஓத முடியும், 7 நாளைக்கு ஒரு முறை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால் அதை விட செய்ய முடியும் என்கிறாங்க. அப்படி என்றால் 3 நாளைக்கு ஒரு விடுத்தம் ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் என்கிறாங்க. இந்த செய்தியை வைத்து உலமாக்கள் சொல்லுவாங்க, மாதத்தில் ஒரு முறைதான் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் தெரிவாக சொன்னது. மாதத்தில் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்தல் என்பது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதி முடித்தல் என்பது ஒரு சுன்னா, ஒரு நபி வழி என்று சொல்லுவார்கள். கடைசியாக குர்ஆனை பார்த்து தொட்டு ஓதியது எப்போது? நாங்கள் சகோதரர்களே, ஃபேஸ்புக்கை ஒவ்வொரு நாளும் தொடுறோம், வாட்ஸ்அப் பார்க்கிறோம், இன்னொரு சோசியல் மீடியாக்கள் எல்லாமே பார்க்கிறோம். எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு வினாடியும் நடக்கின்றன. அல்லாஹ்வுடைய வேதம். நபிமார்களுக்கு முஅ்ஜிஸாக்களை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் முஅ்ஜிஸாக்களை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் உச்சமாக இருந்தது வைத்தியம். அல்லாஹு தஆலா கண் பார்வையற்றவர்களை அவர் மூலம் குணப்படுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூனியம், அல்லாஹ் அந்த ஆற்றலை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் சமூகத்தில் வைத்தியமும் சவால், சூனியமும் சவால், மொழி ஒரு சவால், இன்னொரு அறிவியல் ஒரு சவால், எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற விதமாக அல்லாஹ் முஅ்ஜிஸாவாக அல் குர்ஆனை கொடுக்கிறான். அல் குர்ஆன் என்கிற வேதத்தை கொடுக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குர்ஆனோடு எங்களோட தொடர்பு எப்படி இருக்குது? நாங்கள் ஒரு வீடு கட்டுறது ஒரு இன்பம், அதற்காக உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து செய்கிறோம். ஒரு வாகனம் வாங்குவது ஒரு கனவு, அதிலே ஒரு இன்பத்தை உணர்கிறோம், அதை கஷ்டப்பட்டு துடைத்து அழகு பார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம், அதற்காக துஆ செய்கிறோம். எவ்வளவெல்லாம் இந்த இன்பங்களில் கிடைக்கிற அந்த மன திருப்தி
மனதிலே கிடைக்கிற மகிழ்ச்சி குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறதா? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு வேதத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். பரக்கத், பரக்கத் கண்ணால பார்க்க இயலாது, எண்ண முடியாது, ஆனால் உணர முடியும். சிலர் அடிக்கடி சொல்வது, சிலருக்கு நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள், எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார்கள். சிலருக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் முழு குடும்பத்தையும் சுமந்து கொண்டிருப்பார். 10, 20, 15 பிள்ளைகளில் கொடுக்காத பரக்கத்தை அல்லாஹ் ஒரு பிள்ளையில் கொடுத்திருப்பான். சிலர் முழுவதும் உடல் ஆரோக்கியமாக இருப்பார், ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பார். சிலர் ஊனமுற்ற நிலையில் இருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையில் மிக பெரும் அடைவுகளையும் சந்தோஷத்தையும் பெற்றிருப்பார்கள். ஆரோக்கியத்தில் கொடுக்காத பரக்கத்தை வருத்தத்தில், நோயில் அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பரக்கத்தை குர்ஆனில் வைத்திருக்கிறோம், இது பரக்கத் பொருந்திய வேதம் அப்படி என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வேதத்தோடு நெருக்கமான தொடர்பு என்பது மிக மிக அவசியம். இந்த பரக்கத் குர்ஆனோடு நமக்கு கிடைக்கணும்டா எங்கட கலைகள் பிடுங்கப்பட்டு எங்களுடைய கல்விலே ஒரு வெளிச்சம் வரணும். அல்லாஹ் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்தினதா சொல்றான். இறைவன் படைப்பிலே மிக பிரம்மாண்டமான உன்னதமான படைப்பு மனிதர்கள். இந்த மனிதர்கள் சில நேரம் அல்லாஹ் சொல்றான், ஃபஹிய கல் ஹிஜாரா, சில மனிதர்களின் கல்பிரிக்கப்படியண்டா கற்பாறை போன்றது. அல்லாஹ் சொல்றான், இல்ல அதை விட இறுகி பேய்த்து. கல்லில் இருந்து கூட சில கற்கள்ல இருந்து நீர் வீழ்ச்சி வருது, தண்ணி வடியுது. சில உள்ளம் இருக்கிறது, அதை விட கடினமாகிவிட்டன. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்க, கால் உலாயிக கல் அன்ஆம், கால்நடை போன்றவர்கள், ஆடு மாடு கழுதை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்றான், அதோட நிப்பாட்டல, இல்லை அதை விட கேவலமானவர்கள். ஆடு மாடு ஒருத்தர் தொடர்ந்து வளர்க்கிறாரு, ஒரே இடத்துல மேய்ச்சலுக்குறாரு, ஒரே இடத்துல கற்றாரு. அந்த ஆடு மாடுகள் பழக்கி விட்டால் அதுவாக போய் அதுவாக வரும். அல்லாஹ் சொல்கிறான், மிருகங்கள் கூட ஒன்றை பழக்கி விடுகின்ற பொழுது, பயிற்றுவிக்கப்படுகின்ற பொழுது அது பழகி கொள்கின்றன. யானை சர்க்கஸ் காட்டுது, அது பழகி விடுகின்றன. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அதை விட கேவலமானவர்கள் அப்படி என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த மனோநிலையில் குர்ஆனை தொட்டால், இந்த மனநோய்களோடு குர்ஆனை ஓதினால் எங்கட மனசை தூய்மைப்படுத்தணும். தூய்மையான ஒரு நிலையில எங்கட குர்ஆன் எந்த அளவுக்கு பாருங்க. சில செய்திகளை ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் கியாமுல் லைல் தொழுக நான் தொழுதேன். முதலாவது ரக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாங்க ஒரு ரக்காத்தில். அதற்கு அடுத்ததாக சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள், முழுவதும் முடிக்கிறாங்க. பிறகு சூரத்து நிசாவை ஓதினார்கள், முழுவதும் முடிக்கிறாங்க. பிறகு சூரா ஆல இம்ரானை ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், நான் செவியேற்று அதிலே லகித்து போய் நின்று தொழுதேன் என்று சொல்றாங்க. இந்த 3 சூறாவும் கிட்டத்தட்ட 5.5 ஜுஸ், 5.5 ஜுஸை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடாத்துகின்றார்கள். அந்த நபித்தோழர்கள் இன்பமாக கேட்டிருக்கிறாங்க. இது ஆச்சரியமான விஷயம் அல்ல. 80களில் 90களில் 70களில் வந்த ஒரு சினிமா பாடல், ஒரு ஹராமான மியூசிக், இப்பொழுதும் பயணம் போகிற பொழுது அந்த பாடல் தேவைப்படுகிறது. லட்சம் விடுத்தம் செவியேற்றிருப்பார், முணுமுணுத்துக் கொண்டே செல்கிறார். அந்த பாடலின் தாக்கம் வருடங்கள் கலந்தும் கடந்தும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, அது தேவைப்படுகிறது. அவர் எந்த நேரமும் அதனோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதுல ஒரு இன்பம் வருது. அல்லாஹ்வுடைய கலாம்ல, அல்லாஹ்வுடைய பேச்சிலே இந்த இன்பம் வராமல் இருக்கிறது என்றால் குர்ஆனுடைய அர்த்தங்கள் தெரியணும், குர்ஆனை சிந்திக்கணும். சின்ன சின்ன சூறாக்கள் கூட எங்களோடு என்ன பேச வருகிறான் அல்லாஹ் என்பது நமக்கு தெரியணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே,
அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ரப்புக்குத்தான் எல்லா புகழும் என்று ஒரு அடியான் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னை புகழ்கிறான். அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றான். இரண்டாவது வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னை துதிக்கிறான். இந்த மனோ அல்லாவோடு நான் பேசுகிறேன், என்னுடைய ஓதலுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான் என்கிற மனோநிலையில் நாங்கள் ஓதி இருக்கிறோமா? மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிற பொழுது என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று ஒரு அடியான் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியானுக்கும் எனக்கும் இடையில் உள்ள விஷயம் இது, அவன் கேட்பதை நான் கொடுக்கிறேன். இந்த உணர்வோடு குர்ஆனுடைய திலாவத் நடைபெற்றால் சகோதரர்களே, நிச்சயம் பரக்கத் பொருந்திய அல் குர்ஆனுடைய வேதத்தை எங்களோட வாழ்நாளில் துனியாவில் காண்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சமான நேரம் தூங்குவாங்க, இறைவனை நின்று வணங்குவாங்க. ஒரு ரக்காத்தில் ஒரு 5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் கியாமுல் லைல் தொழுதிருப்பாங்க. ஒரு ரக்காத்தில் முழுவதும் அந்த கியாமுல் லைல் முழுவதும் ஒரே வசனத்தை திருப்பி 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 ஓதி 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 தொழுதிருக்கிறார்கள். ஒற்றை வசனம், 11 சொற்களை கொண்ட ஒரு வசனம். அப்படி என்றால் இந்த வசனங்கள் எந்த அளவு அவர்களில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும், அந்த ஆழ அர்த்தத்தை உணர்ந்து ஓதி இருப்பார்கள். ஒரு 11 சொற்களை கொண்ட ஒரு வசனத்தை முழு இரவும் ஓதி தொழுகிறாங்க. என்ன வசனம்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இறைவா அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், சமூகத்தை பத்தி யோசிக்கிறாங்க. இறைவா அவர்களை நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன் யா அல்லாஹ் என்பதை ஓதி ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இரவும் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவு குர்ஆனோடு வாழ்ந்திருப்பார்கள் என்பதை உணர முடிகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு நபி தோழர், ஒரு வசனத்தில் முழு கியாமுல் லைலையும் தொழுதார்கள். ஒரு 5 மணித்தியாலம் தொழுதிருப்பார்களா, 3 மணித்தியாலமா, 2 மணித்தியாலமா, ஒரு வசனம் தான். அதை உணர்ந்து உணர்ந்து அழுது அழுது அந்த வசனங்கள் சொல்கிற ஆழ அர்த்தத்தை புரிந்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல் குர்ஆனிலே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் மீட்கப்படுவீர்கள், அல்லாஹ் முன்னிலையில் கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظ்லமூன், பின்னர் நீங்கள் செய்த அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவீர்கள், நன்மையோ தீமையோ. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கும் அந்த நாளில் அநீதி இழைக்கப்படாது, சரியான கூலிகளை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்கிற வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு இரவும் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் ஓதி தொழுகிறார்கள். அப்படி என்றால் குர்ஆனோடு அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எப்படி குர்ஆனோடு நெருக்கமாக இருந்திருப்பார்கள், நாங்க எப்படி இருக்கிறோம்? இன்னொரு செய்தியை பாருங்க. சுஃபியானு ஸௌரி ரஹிமஹு, முக்கியமான ஒரு அறிஞர், அவர் ஒரு சூராவை முழு இரவும் ஓதி இருக்கிறாங்க. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அதிகமான சொத்து சுகங்கள் தேட வேண்டும் என்கிற ஆர்வம் அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்கி விட்டன. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் தான் என்கிற சூராவை முழு இரவும் அந்த அறிஞர் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களோட உள்ளத்துல கூட குர்ஆன் பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்குது. நாங்க பிறந்ததில் இருந்து குர்ஆனை செவியேற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆனா யாருக்கும் கருத்து தெரியாது. குறைந்தபட்சம் குர்ஆனை ஓதி தர்ஜுமாவை வாசித்து பாருங்கள் சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய கலாம், வாசிக்கின்ற பொழுது நிச்சயம் பெரிய ஒரு பயம் வரும், அல்லாஹ்வின் மீது அன்பு வரும், இந்த உலகத்தின் சரியான யதார்த்தம் புரிய வரும். அந்த ஒவ்வொரு அர்த்தம் நிச்சயமாக இது ஒரு மனிதனின் வார்த்தையாக இருக்க முடியாது என்பது நிச்சயம் தெரியும். ஒரு நபித்தோழர், அவர் குஃப்ர்ல இருக்கிற பொழுது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வாரார்.
ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காபிராக இருக்கிற பொழுது மதீனாவுக்கு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழுகையிலே சூரத்து தூரை ஓதி கொண்டிருக்கிறாங்க. அதிலே ஒரு வசனம் இவருடைய காதுகளுக்கு கேட்கிறது. அதாவது அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அவர்கள் எந்த பொருளும் இன்றி தாமாகவே படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் எதையும் படைக்கின்ற ஆற்றல் உள்ளவர்களா என்ற வசனம் இவர காதுக்கு கேட்குது. அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், அதாவது அவர்கள் வானங்களையும் பூமிகளையும் படைத்தார்களா. இந்த வசனங்களை கேட்டவுடன் அவர் சொல்றாரு, என்னுடைய உள்ளம் பிளக்கின்ற மாதிரி இருந்தது அதனுடைய அர்த்தங்களை கேட்கின்ற பொழுது என்று சொல்கிறார். இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் இன்றைக்கு அமெரிக்காவிலேயோ கிறிஸ்தவ நாடுகளோ மற்ற நாடுகளோ நீங்க எல்லா நாடுகள்லையும் இஸ்லாத்துக்கு வந்தவர்களில் 90% குர்ஆனை படிச்சு தான் வந்திருக்கிறாங்க. குர்ஆனை படிச்சு தான் வந்திருக்கிறாங்க. அந்த குர்ஆன் அந்த அளவு தாக்கம் செலுத்தக்கூடியது. 1500 ஆண்டுகள் கடந்து மனித உள்ளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாதத்தை தான் நானும் நீங்களும் அடைய இருக்கிறோம். சகோதரர்களே, குர்ஆனோடு வாழணும். ஒரு சஹாபி, அதாவது உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஒரு நாள் சூரத்துல் பக்ராவிலே சில பகுதிகளை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கிறது. இவர் ஓதுகின்ற பொழுது அவருடைய குதிரை வேகமாக அசைய ஆரம்பிக்கிறது, தடுமாறுகிறது. இவர் பயப்படுகிறார். மீண்டும் தொடர்ந்து விடாமல் ஓதுகிறார். அந்த குதிரையின் அசைவு இன்னும் அதிகரிக்குது. அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அவர் பிள்ளை பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார். இவர் இன்னும் ஓதினால் இந்த குதிரை அதன் கட்டை அவிழ்த்து என் பிள்ளை மீது ஏறி மிதித்து விடுமோ என்கிற பயம் வருகிறது. ஓதுரத்தை நிப்பாற்றாரு. அன்னார்ந்து பார்க்கிறார். ஒரு வெளிச்சம் தெரிகிறது. ஆச்சரியமான ஒரு சம்பவம். வாழ்நாளில் அப்படி ஒன்று நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்தது, இப்படி ஓதினேன், இன்னென்ன நடந்தது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசைதே, நீங்கள் ஓதுவதை மலக்குமார்கள் செவியேற்றார்கள். மலக்குமார்கள் உங்களுடைய ஓதல் ஒலியை கேட்டவுடன் உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த வெளிச்சம் தான் நீங்கள் பார்த்தது. நீங்கள் தொடர்ந்து விடாமல் ஓதியிருந்தால் நீங்கள் பார்த்த ஒளியை எல்லோரும் பார்த்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சகோதரர்களே, குர்ஆன் ஓதுகின்ற பொழுது மலக்குமார்கள் எங்களை சூழ்ந்து வாராங்க. அவங்களோட பிரார்த்தனையும் பாதுகாப்பும் எங்களுக்கு கிடைக்குது. சூரத்துல் பக்ராவை எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். எந்த நாளும் கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, சண்டை, எந்த நாளும் ஃபித்னாக்கள். சூரத்துல் பக்ரா எப்போ ஓதினது? என்ற வீடுகளில் கடைசியாக நான் ஓதியது எப்பொழுது? என் மனைவி ஓதியது எப்பொழுது? என் பிள்ளைகள் ஓதியது எப்பொழுது? எதுவுமே கிடையாது. ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, யார் யாரெல்லாம் எங்களுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, எங்களுடைய நினைவுகளை விட்டும் தூரமாகிறார்களோ, அவர்களுக்கு இந்த துனியாவில் நெருக்கடியான வாழ்வுண்டு என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். நெருக்கடியான வாழ்வு. குர்ஆன் இந்த திக்ருல்லாஹ், அல்லாஹ்வின் நினைவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது அது குர்ஆனை தான் குறிப்பிடுகிறது என்று சொல்றாங்க. குர்ஆனை விட்டு யார் தூரமாகிறாங்களோ அவங்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் நெருக்கடியான வாழ்வு உண்டு. நாளை மறுமையிலே கண் பார்வையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை விட்டு தூரமாக தூரமாக ஃபித்னாக்கள் எல்லா வகையிலும் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைச்ச பெருமதியான சொத்து, உன்னதமான உச்சமான மிகப்பெரிய சொத்து அல்லாஹ்ட கலாம். ஜெயிக்கிற 100 கோடி
என்னைக்கிற பிள்ளைகள், எனக்கு கிடைச்சிருக்கிற பெயர், எனக்கு கிடைச்சிருக்கிற பட்டம், இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத் அருள் அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய கலாம். ஒரு எழுத்து 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது 30 நன்மை, 10க்குரியதல்ல. அப்படியான ஒரு வேதம் தான் எனக்கு கிடைச்சிருக்குது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன் வ ஹுவ ஹாஃபிதுன் லஹு, யார் குர்ஆனை மனனம் செஞ்சு ஓதுறார், அழகா ஓதுறாரு, இவர் மலக்குமார்களுடைய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் அந்தஸ்து எப்படி என்றா மலக்குமார்கள் அந்தஸ்துல இருப்பார். யார் யாரெல்லாம் குர்ஆனை திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 2 கூலி. ஒன்று, குர்ஆனை ஓதியது என்பதற்காக ஒரு கூலி. 2வது, கஷ்டப்பட்டு ஓதினாரே, விடாமல் தொடர்ந்தாரே, அதற்கு ஒரு கூலி. 2 கூலிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குர்ஆனோடு எங்களுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் இந்த ரமலானில் முக்கியமான ஒரு முதன்மையான ஓர் அம்சம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விஷயம், அதாவது இந்த ரமலானிலே எங்களுக்கு குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகின்ற அதே நேரத்தில் இரவு நேரத்தோடு எங்களுடைய நெருக்கம் அதிகமாகணும், அல்லாஹ்வோடு எங்களுடைய நெருக்கம் அதிகமாகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது 3 விடுத்தம் ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் ஆமீன் சொன்னீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அதில் ஒரு செய்தி சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள், ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்தும் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் ஆமீன் சொன்னேன். அப்படி ஒரு விஷயம்ங்கிறாங்க. எனவே சகோதரர்களே, இந்த ரமலான் மாசம் விசேஷமான ஒரு மாசம். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தை ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக மொத்தமாக கொடுத்திருக்கிறாங்க. இரவு நேரம் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வாரான். வர்றது யாரு? ரப்புல் ஆலமீன் வந்து சொல்றான், என் அடியார்களே நீங்க கேளுங்க, தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பாவ மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களை நான் நெருங்கி வந்திருக்கிறேன். அல்லாஹ் எங்களை அழைக்கின்ற நேரம், அந்த நேரத்தில் நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்தல் என்பது எவ்வளவு பெருமதியான ஒரு நேரத்தை தவற விடுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே இந்த ரமலானிலே நாங்கள் இரவு நேரத்தை ஹயாத்தாக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல 2 மலக்குமார்கள் அவரை பிடிச்சி நரகத்தின் பால் இழுத்துக்கு போறாங்க. திடுக்கிட்டு எழும்புறாங்க, யா அல்லாஹ் இந்த நரகத்தில் இருந்து என்னை பாதுகாரண்டு அச்சத்தோடு எழும்புறாங்க. எழும்பி ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இதை கேட்டு விளக்கத்தை சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் இரவு நேரத்தை தொழக்கூடியவராக இருந்தால் அவர் பாதுகாப்பு பெறுவார். இரவு நேர தொழுகை நரக விடுதலைக்கான அடிப்படையான ஓர் அம்சம் அப்படி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு புனிதமான ஒரு ரமலானாக மாறணும். உண்மையில் எங்களில் மாற்றம் நிறைந்த ஒரு ரமலானாக மாறணும் என்றா, வளமையாக 30 வருஷம் ரமலானை சந்திச்சுட்டு இருக்கிறோம், நம்ம 40 வருஷம் சந்திச்சிருக்கிறோம். வளமையாக நாங்கள் செய்கிற வேலை எல்லாமே எங்களுடைய நீயத்துக்கள் போலியாக அமைகிறதோ என்ற ஒரு நீயத்தல் முஃமின் அப்லக் மின் அமலிஹி, ஒரு முஃமினுடைய நீயத் அமலை விட பெருமதியானது. உண்மையான ஒரு நீயத்தை நாங்கள் வச்சா அதை செய்யாம மௌத்தானா கூட கூலி இருக்குது. நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தியா அல்லாஹ் தூய்மையான ஒரு உள்ளத்தோட ஒரு நீயத்து வைக்கிறோம், செய்யாம மௌத்தாகிட்டோம், அல்லாஹ் கூலியை தருவான். உண்மையான நீயத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா வளமையாக நாங்க என்ன பண்ணிக்கிறோம், ரமலான் வரும், ஒரு வீட்டுக்கு வர விருந்தாளி தான், முதல் நாள் நல்லா கவனிப்போம், ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 ஜுஸ் ஓதுவோம், 3 ஜுஸ் ஓதுவோம், பள்ளி நிறைஞ்சு வழியும், பாதணிகள் எக்கச்சக்கமா தெரியும். விருந்தாளி 2-3 நாள் தொடர்ந்து இருந்தால் கவனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும்.
ரமலானும் ஒரு 8-10 ஆகிற பொழுது பள்ளி பழைய நிலைக்கு வந்துடும். 3 ஜுஸ் ஓதினவர் அந்த அன்னைக்கு குர்ஆனை தொட்டு இருக்க மாட்டாரு. அதே விருந்தாளி வீட்டை விட்டு விடை பெற்று செல்கிற நேரத்தில் கடைசியா போறார், நல்ல சாப்பாடு ஒன்று கொடுத்து அனுப்பணும் என்று நினைப்போம். அந்த மாதிரி இறுதி 10 வந்தா திருப்பி ஒரு சூடு ஒன்று வரும். ஒரு விருந்தாளி வீட்டை வந்தவர் விடை பெற்று செல்கிற பொழுது அவர் கொண்டு வந்த ஏதாவது போனோ பேகோ ஏதாவது பொருளை மிஸ் ஆகிட்டு போனா ஓடி போய் கொடுப்போம். நீங்க உங்களோட போனை மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட இந்த பொருள் எடுத்துட்டு போங்க, மறந்துட்டீங்க அப்படி என்று கொடுத்து அனுப்புவோம். ரமலானும் எங்களை விட்டு விடை பெற்று செல்கிற பொழுது பார்சல் பண்ணி அனுப்புறது. நீங்க கொண்டு வந்த குர்ஆன் திலாவத், நீங்க கொண்டு வந்த நாவடக்கம், நீங்கள் கொண்டு வந்த பேணுதல், இது எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுக்கிறது. இதைத்தான் 30 வருஷம் செஞ்சோம், 40 வருஷம் செய்தோம். என்ற நீயத்து பலமா இல்லை. நாங்க உண்மையில் சரியான நீயத்தை வைத்திருந்தால் அதுக்கு அல்லாஹ் உதவி பண்ணுவான், அல்லாஹ் உதவி செய்வான். குர்ஆனை 3 விடுத்தமா 5 விடுத்தமா முடிப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். எனவே இந்த ரமலானுக்கு முன்னாடி நீயத்தை பலப்படுத்துவோம். யா அல்லாஹ், இது என்ற கடைசி ரமலானாக இருக்கலாம், நான் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை நீ எழுதி வைத்திருக்கிறாய், எந்த நிலையில் நான் மௌத்தாக வேண்டும் என்பதை நீ அறிந்தவன் இறைவா. இது என்னுடைய கடைசி ரமலானாக இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது யா அல்லாஹ். உன்னை முன்னிலைப்படுத்தி நான் சொல்கிறேன், நான் நீயத்து வைக்கிறேன், இந்த ரமலானை முழுவதும் உச்ச பயன் அடைந்து என்னில் வெறுமனை பசித்திருந்து தாகித்திருந்தது மாத்திரமல்லாமல் என் கல்பு உள்ளங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்ற ஒரு ரமலானாக, ஒரு உயிரோட்டம் உள்ள ரமலானாக இந்த ரமலானை மாற்ற வேண்டும் என்கிற வலுவான நீயத்தை நாங்கள் எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.